இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு? என்னாச்சு? இல்ல தெரியல, ஆட்டோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஆட்டோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் டவுனா? என்ன வீராக்கா, ஏதாவது பிளானா? அங்க உங்க வள்ளியம்மா உயிர் ஆபத்துல இருக்கு, அத மறந்துட்டீங்களா? வள்ளி அம்மாவை விட எங்களுக்கு அந்த வீடு ஒண்ணும் முக்கியம் கிடையாது. ஆட்டோ ஸ்டார்ட் பண்ண முடியல, அதுதான் உண்மை. சரி, எல்லாரும் கார்ல இருங்க. விஜி, இத்தனை பேர் எப்படி போக முடியும்? நீ வேணா மாமாவையும் கண்மணியும் கூட்டிட்டு போ, நான் ஆட்டோ ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்தா எல்லாரும் போலாம். அக்கா, நான் ஒன்னும் டூர் போல, ரெஜிஸ்டர் ஆபீஸ் தோ பக்கத்துல தான் இருக்கு. என்ன பேசிட்டு இருக்க? கண்மணி எப்படி அதுல உட்கார முடியும்? மாமாவும் வயசானவரு, எங்களால ரிஸ்க் எடுக்க முடியாது, புரியுதா? நானும் மரணும் ஆட்டோவை ரெடி பண்ணிட்டு வரோம். நீ இவங்க 2 பேரும் கூட்டிட்டு போ. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? வேணா இன்னொரு நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். வாங்கலாம், கிளம்பலாம். வாங்க போலாம். அடடடடா, என்ன ஒரு சகிப்புத்தன்மை! ஏன் மச்சான், அது வரைக்கும் உங்க அத்தை சாப்பிடாம குடிக்க தண்ணி கூட இல்லாம உசுரோட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மர விடு விடு. ஏய், எங்க அத்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அப்புறம் உன்னை உயிரோடவே விட மாட்டேன், பாத்துக்க. என்ன எல்லாரும் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? மரியாதையா வண்டியில ஏறுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் உங்க அத்தைய பத்திரமா நீங்க எல்லாரும் கூட்டிட்டு போலாம். விஜி, அதான் மாமாவையும் கண்மணியும் உன் கூட அனுப்புறோம்ல. ஏற்கனவே வள்ளி அம்மாவே உன் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. கார்த்தி, பிருந்தான்னு மொத்த குடும்பமும் உன் கூட தான் இருக்க போறாங்க. இப்படி இருக்கும்போது நானும் மரணும் என்ன பண்ணிட முடியும்? சரி, நீங்கெல்லாம் போய் கார்ல ஏறுங்க. என்னடி இந்த நேரத்துல ஆட்டோ இப்படி மக்கர் பண்ணுது? ஆட்டோல ஏறு. புரியல. ஆட்டோக்குள்ள ஒண்ணும் ஆகலடா, நான் தான் வேற நிறுத்துறேன். நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச டயத்துல நம்ம வள்ளியம்மாவை தேடி ஆகணுமாரா? அங்க பாரு, சிசிடிவி. மரா, வள்ளியம்மாவை கோவில் வச்சுதான் கடத்திருப்பாங்க. இங்க பாரு, இங்க நம்ம ஏதாவது விசாரிச்சோன்னா கண்டிப்பா நமக்கு க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அம்மா, கோயில தாமா இருக்கேன். மதியானம் சாப்பாட்டுக்கு வந்துருவேன். இருமா சார். அம்மா, நான் திரும்ப கூப்பிடுறேம்மா. வெயி. சொல்லுங்க சார். சார், சிசிடிவி கொஞ்சம் செக் பண்ணணும். என்ன விஷயம்? இல்ல சார், காலையில் ஒருத்தங்க கோயிலுக்கு வந்தாங்களான்னு மட்டும் செக் பண்ணணும் சார். இங்கெல்லாம் பேருக்கு தான் சிசிடிவி வச்சிருக்கோம், ஹார்ட் டிஸ்க் கூட கிடையாது. யோ, இதெல்லாம் அஃபென்ஸ் தெரியாது, ரொம்ப அசால்ட்டா சொல்றேன். விடு, சண்டை போடுறதுக்கு இது நேரம் இல்லடா. நீ வா. சாரி சார், நீ வா. நீ வா. என்ன இவரு? மரம் உன் போனு கூட. தம்பி சொல்லுங்க மேடம். இந்த போட்டோல இருக்கிறவங்கள நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லைங்க மேடம், நான் பார்க்கல மேடம். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன். இல்லை மேடம், நானும் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வரேன், நான் பார்க்கல. சரி. அக்கா சொல்லுமா. இந்த போட்டோல இருக்கவங்க எங்கயாவது பாத்தீங்களா?
இல்ல நான் பார்க்கலம்மா. இல்லக்கா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன். இல்லம்மா பார்க்கலம்மா. என்னடா பண்றது, எல்லாரும் அம்மா, ஒரு தெரியலங்கறாங்க. நிமிஷம். சொல்லுங்கக்கா. இவங்க காலையில இங்க வந்தாங்கம்மா. இதோ அங்க நின்னு யாரோ அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே கைய பிடிச்சி வலிச்சு வேன்ல தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. அக்கா அந்த வண்டி எப்படி இருந்துச்சு? என்ன கலர் வண்டி? அந்த வண்டி நம்பர் எதுவும் நோட் பண்ணீங்களா? வண்டி கலரு கிரே கலர்ல இருந்துச்சு. வண்டி நம்பர் தெரியலம்மா. அக்கா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கக்கா. இல்ல வேற எதுவும் பாத்தீங்களா? அந்த வண்டியில ஸ்டிக்கர் ஏதாவது ஒட்டி இருந்ததா? வேன் முன்னாடி பயமே துணைன்னு எழுதி இருந்துச்சுமா. மாமா வந்து கையெழுத்து போடுங்க. மாறன வீரா வந்து டைம் ஆயிட்டு இருக்கு மாமா. அவங்க வர்றபடி வரட்டும். முக்கியமான ஆள் நீங்க தானே, வந்து கையெழுத்து போடுங்க. வாங்க. ஏய் என்ன மிரட்டிட்டு இருக்கியா? பின்ன மிரட்டாம கொஞ்சுவாங்களா? மிரட்டி தானே உங்களை எல்லாம் கையெழுத்து போட கூட்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன, வாங்க வந்து போடுங்க. மச்சான் ஞாபகம் இருக்கா இல்லையா? உங்க பாசத்துக்குரிய வள்ளி அத்தை இப்ப ஏன் கண்ட்ரோல்ல இருக்காங்க. இங்க ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அங்க தப்பு நடந்துரும். பார்த்து பேசணும், சரியா? ஏய் விஜி, நீ ஆடுற ஆட்டத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா அனுபவிப்ப. என்ன சாபமா? நாங்கெல்லாம் காலையில எழுந்த உடனே காஃபிக்கு பதிலா சாபத்தை தான் குடிக்கிறதே. எங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. என்னக்கா முறைக்கிறீங்க? நியாயமா நீங்க என் பக்கம் இங்க நின்று இந்த சதி வேலைக்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். அந்த பக்கம் நின்னுட்டு இருக்கீங்க. சரி, எதுக்கு வெட்டி பேச்சு? மாமா வாங்க. நேரம் பொறுமா, மாறன வீரா வந்துட்டோம். இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது மாமா. அவங்களை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க முதல்ல வந்து கையெழுத்து போடுங்க. வாங்க வாங்க மாமா. ஏற்கனவே நாங்க ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். வேலை முடிச்சு கூப்பிடுறவே நான் போனே. ஷோ, எனக்கு பசிக்குதுடி. காலையில வெறும் வயித்துல வேற என்ன குடிக்க வந்துட்ட. இருந்த முந்திரி பருப்பும் காலி ஆயிடுச்சு. மரியாதையா போனை வச்சிரு, இல்ல அவங்க கிட்ட சொல்லி உன்னையும் கட்டி போட வச்சிருவேன். ஏன்டி டென்ஷன் ஆகுற? ஆமா, நான் எதுக்கு இங்க இருக்கணும்? ஏசியும் இல்ல, நல்ல சேர் கூட இல்ல, ஃபுல்லா டஸ்டா இருக்கு. ஆமா, பிறந்ததுல இருந்தே ஏசிலேயே இருக்க பாரு. பழி வாங்கணும்னு டார்ச்சர் பண்ணல, அப்ப பொறுத்துதான் ஆகணும். இங்க பாருமா, இப்போ இருக்கிற நிலைமையில என்னால வேற யாரையும் நம்ப முடியாது. எல்லாரும் சொதப்பல் பார்ட்டியா இருக்கானுங்க. நீ தான் அங்க இருக்கணும், சரியா? கவனமா இரு.